பிஜேபி ஆட்சி நடக்கிற வடநாட்டில் கஞ்சா ஒரு குடிசை தொழில் மாதிரி இருக்குது. எல்லா இடங்களையும் சர்வசாதாரணமாக கிடைக்குதுன்றதை இந்த வீடியோ மூலமாக தம்பி நிரூபிச்சிருக்கேன். நீங்கள் வட மாநிலத்தில் ரொம்ப சாதாரணமாக இந்த கஞ்சா விளைவிக்கக்கூடிய தோட்டங்கள் நீங்கள் ரோட்டில் சாதாரணமாகவே நீங்கள் கஞ்சாக்களை பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் கஞ்சா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தாலே அதுக்கு எவ்வளோ வட மாநிலங்களில் குறிப்பாக இந்த குழு மணாலி மாதிரியான இடங்களில் கஞ்சா பயிரிடுவதற்கு அவங்களுக்கு லைசன்ஸே கொடுத்துருக்காங்க. ரோடுகளில் இருபுறமும் கஞ்சா செடிகள் இருக்கிறத பார்க்கலாம். இதோட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏக்கர் கணக்கில் கஞ்சாவை விளைவிக்கிறாங்க. விவசாயிகள் ஏக்கர் கணக்கில் கஞ்சாவை விளைவிச்சு அந்த கஞ்சாவை ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தான் போதைப்பொருள் அதிகமாக புழங்குதுன்னு புழுகிட்டு இருக்காப்ப அண்ணாமலை டெபாசிட் வாங்க வக்கல்னா கூட அவங்க ஆசையை பாருங்கள், எப்படியாவது புழுகி ஆட்சியை பிடிக்கலான்னு ஆசைப்பட்றானுங்க. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுந்தம் எப்படிடா போவான்? இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் இந்த ஒரு தோட்டம் ஒரு 2 ஏக்கரில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் தோட்டமோ ஒரு சோளக்காடோ கிடையாது. இந்த 2 ஏக்கர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கஞ்சா விளைவிச்சிட்டு இருக்கிறாங்க. சாதாரணமாக இங்கே பார்த்தீங்கன்னா வீடுகள் இருக்குது. வீடுகளுக்கு நடுவில் தண்ணி பாய்ச்சி அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பம்ப் செட்டு சத்தம் கேட்கும், தண்ணி ஓடிட்டுருக்கு. தண்ணி பாய்ச்சி 2 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஞ்சா செடி வளர்த்திட்டு இருக்கிறாங்க. எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் கஞ்சா செடி நல்ல ஒரு சரியான பக்குவம்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்மெல்லு நல்ல பயங்கரமாக இருக்குது. 1 கிலோ 50, முருங்கைக்கீரை 1 கிலோ 50, அந்த மாதிரி தள்ளு வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற கீரை வகைகள் இல்லை. இது பார்த்தீங்கன்னா சிவபானம், சிவபானத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இலை. இங்கே பாருங்க, நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டாக போயிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, நடு ரோட்டில் எல்லாருமே மக்கள் புழங்கக்கூடிய இடத்துல தள்ளு வண்டியில் கஞ்சா இலையை காய வச்சிருக்கிறாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ இலை, இங்கே பாருங்க வாசம் அப்படியே கம ரோட்டு வாரத்தில் காய வச்சு வித்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் இவ்வளவு எளிதா இந்த கஞ்சாக்களை 2 ஏக்கர் 3 ஏக்கர்னு விளைவிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு பார்த்துக்காங்க. ஸோ வட மாநிலங்களில் ரொம்ப எளிமையாக கஞ்சாக்களை வளர்த்துறதும் அதை வெளியே ஏற்றுமதி கூட செய்கிறாங்க. அப்படிங்கும்போது அங்கே எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீயாக அதை பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அப்போ தமிழ்நாட்டில் ஏன்னா இந்த மாதிரி ஒரு 2 செடி வளர்த்தினாலே எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஆனால் அங்கே ஒரு ஏக்கர் கணக்கில் விளைவிச்சு அதை ஏற்றுமதி செய்கிறாங்கும்போது அப்போ அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அரசு அதிகாரிகளும் எந்த அளவுக்கு செயல்படுறாங்க அப்படின்னு பார்த்துக்காங்க. வடக்கில் கஞ்சா பிஸ்னஸ் தான் பிஜேபிக்கு தேர்தல் நிதியே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் பண்ணிவிட்டு அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழ்நாட்டை, ஆன்மீக பூமியான தமிழ்நாட்டை எப்படியாவது கலவர பூமியாக்கலாம் நினைக்கிறானுங்க. உங்கள் கனவு என்றைக்குமே நினைவாகாதுடா.